என்னம்மா? நாவல் மரம். நாகப்பழ மரம் அப்படி சொல்லிடுமா? சொல்லலாம். அது கூட கொஞ்சம் அந்த வளையாம முறியாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, நீங்க சொன்ன என்ன பேர் பாப்பா? சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சிவப்பிரியா. சிவப்பிரியாவுடைய விடை என்ன அப்படின்னா, நாகப்பழ மரத்துல இருந்து தான் பென்சிலை தயார் பண்றோம். அப்படிதானே? சூப்பர். பாப்பா நீங்க பார்த்தா நல்லா அறிவாளி மாதிரி இருக்கீங்க. தான்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க மெதுவாக ஃபோன் பேசலாம். மூஞ்ச பறைக்காதம்மா. சொல்லு. எனக்கு தெரியாது. அங்கே நாகப்பழம் எவ்வளோ அழகாக சொன்னாப்புல, இதாவது சொல்லு. நீ சொல்லு பாப்பா. தெரியலையே. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்ல. மரத்துல தான் செய்யறாங்க. அதாவது அது ஒரு மரத்துல தான் செய்யறாங்க. ஆனால் அது என்ன மரங்கிறத எனக்கு தெரியல. வாங்கண்ணே, என்னவா இருக்குமா? வேற வேற ஏதாவது ஒரு மரம் ஒன்று சொல்ல டக்குன்னு. எவ்வளோ மரம் இருக்கு? மரம், அரச மரம். அப்படி ஏதாவது சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. புளியா மரம், அரச மரம். அரச மரம் சொல்லிடுவோமா? அரச மரம். ஆமா, பாப்பா என்ன சொல்றாங்க? ஏய், ஏதாவது மரத்தை சொல்லியா? அரச மரம். அதுதான் பேர்ல அரசர் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போகணும்னா அரச மரத்துல செஞ்ச பென்சிலை வச்சு எழுதினாதாயா ரிசல்ட்டே கிடைக்கும். அப்படிதானே? ஆமா.